ரூபாய் மோசடி புகாரில் நடிகர் ஆர்யா மீது ஐதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். படப்பிடிப்பு உபகரணங்களுக்கு பணம் தரவில்லை என தனியார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் ஆர்யா மீது வழக்கு பதியப்பட்டதன் பின்னணி என்ன? மலையாளத்தில் ஆர்யா நடித்து திரைக்கு வந்த அனந்தன் காடு. அப்பட ஷூட்டிங்கிற்காக கேமராக்கள், லைட்டிங் செட்டப்புகளை 2 கோடி ரூபாய்க்கு வாடகைக்கு விட்ட நிறுவனம் பணத்தை கொடுக்காமல் இழுத்தடிப்பதாக படக்குழுவினர் மீது புகார். நடிகர் ஆர்யா மீது வழக்கு பதிவு. நடந்தது என்ன? தாகிர் சினிடெக் நிறுவனத்திடம் அனந்தன் காடு படக்குழு டிஜிட்டல் கேமராக்கள், லைட்டிங் செட்டப்புகள் மற்றும் பிற திரைப்பட உபகரணங்களை வாடகைக்கு எடுத்துள்ளது. அனந்தன் காடு படப்பிடிப்பிற்காக சினிடெக் நிறுவனமே உபகரணங்களை ஹைதராபாத்தில் இருந்து கேரளாவிற்கு எடுத்துச் சென்றது. சுமார் 2,12,00,000 ரூபாய் உபகரணங்களை படக்குழு ஒப்பந்தம் செய்ததாகவும், படம் வெளியான நிலையிலும் தற்பொழுது வரை அதில் 1,80,00,000 ரூபாய் வரை பாக்கித் தொகையை படக்குழு வழங்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. படம் வெளியாவதற்குள் தொகையை தந்து விடுவதாக கூறியதாகவும், ஆனால் தற்போது வரை தரவில்லை எனவும், கடிதம், வாட்ஸ்அப், தொலைபேசி அழைப்புகள் மூலம் தொடர்பு கொண்டும் படக்குழுவினர் சரியாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் பணம் கேட்டு சென்றபொழுது நிறுவனத்தின் மேலாளர் ஜாவேத் அலியை தயாரிப்பு குழுவினர் மிரட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் நடிகர் ஆர்யா, தயாரிப்பாளர் வினோத், பட தயாரிப்பு நிறுவனத்தின் பிரதிநிதி கிஷோர் மீது ஜூப்ளி ஹில்ஸ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். புகாருடன் இணைக்கப்பட்டுள்ள ஒப்பந்த ஆவணங்கள், விலை பட்டியல்கள், வங்கி பரிவர்த்தனை விவரங்கள், மின்னஞ்சல் தொடர்புகள், வாட்ஸ்அப் உரையாடல்கள் உள்ளிட்ட ஆதாரங்களை போலீசார் ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்தின் நிர்வாகிகள், தயாரிப்பு நிறுவன பிரதிநிதிகள், படக்குழுவினர் மற்றும் இந்த நிதி பரிவர்த்தனைகளுடன் தொடர்புடைய பிற நபர்களிடமும் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தேவையெனில் நடிகர் ஆர்யாவிடமும் நேரில் விளக்கம் பெற போலீசார் சம்மன் அனுப்ப வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.